இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெந்தயத்தை கொஞ்சமாக போட்டுட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு போதுமான அளவு கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. அது மேலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நமக்கு மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா கடையில், அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட தேங்காயும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஆஃப் எடுத்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மீனை அதில் போட்டுக்கோங்க. குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னா மீன் உடையாமல் இருக்கணும், கிண்டி விடக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபைனலி கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்படியே வாழை இலையை போட்டு சாதத்தோட அந்த மீன் குழம்ப வச்சு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.